வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி ஏன் அமைத்தோம்? உண்மையை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி. வாங்க காணொலியை தெளிவாக பார்க்கலாம். ஸ்டாலின் வேண்டுமென்றே திட்டமிட்டு மதத்தின் அடிப்படையில் பிரித்து பேசுகிறாரு. 1999 மற்றும் 2001 தேர்தலில் திமுக பாஜகவுடன் கூட்டணி அமைச்சாங்க. ஆட்சியிலையும் பங்கு எடுத்துக்கினாங்க. அப்போ மட்டும் பாஜக நல்ல கட்சியா உங்களுக்கு தெரிஞ்சது. நாங்க கூட்டணி வச்சா மட்டும் அது மதவாத கட்சின்னு ஏன் பட்டத்தை சுட்டுறீங்க? எங்களுடைய கூட்டணி வேறு, நாங்க கொள்கை வேறு, கூட்டணி வேறு அப்படின்ற கொள்கையில் இருக்கிறோம். ஆனா திமுக கொள்கையை அடகு வைத்து விட்டு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறாரு. அதிமுக ஒருபோதும் கொள்கையில் இருந்து மாற மாட்டோம் எனவும் வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி என்று நம்முடைய எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். சபாநாயகர் அப்பாவு வென்ற ராமநாதபுரம் தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஸ்பீச்சை போட்டிருக்கிறாரு. அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களும் மண்டலங்கள் வாரியாக தொகுதி வாரியாக சுற்று மக்களை சந்திப்போம், தமிழகத்தை காப்போம், மக்களை காப்போம் சொல்லிட்டு எழுச்சி பயணத்திலெல்லாம் தொடங்கி வராரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று தூத்துக்குடி மாவட்டம், திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம் ஆகிய தொகுதியில் மக்களை எல்லாம் பார்த்து பேசியிருக்கிறாரு. அதன் பிறகு திருநெல்வேலி மாவட்டம் ராமநாதபுரம் தொகுதிக்கு உட்பட்ட பணக்குடி பேருந்து நிலையத்தில் கூடியிருந்த மக்களுக்கு மத்தியில் நம்முடைய எடப்பாடி பேசியிருக்கிறாரு. ராமநாதபுரம் மக்கள் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறத பார்க்கும்போது அடுத்த ஆண்டு நடைபெற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதியாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஸ்பீச்சை கொடுத்துருக்கிறாரு. ஸ்டாலினுடைய இந்த 50 மாத கால ஆட்சியில் ஒரே ஒரு சாதனை கூட கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தோட சாதனை அப்படின்னா கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் மட்டும்தான். மக்கள் படும் வேதனையெல்லாம் அவர்களுக்கு தெரிவதில்லை. நான் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறேன், இருப்பினும் உங்களோட குறைகள் எல்லாம் நான் சட்டமன்றத்தில் போய் சொல்கிறேன். அப்படி இருந்தும் நான் பேசும்போது என்னுடைய மைக்கை ஆஃப் பண்ணிடுறாங்க. அதிமுக பார்த்தீங்கன்னா என்றைக்குமே பார்த்தீங்கன்னா சாதியவும் மதத்தையும் அப்பாற்பட்ட கட்சி தான். என்னுடன் இருப்பவர்கள் எல்லா மதத்தையும் எல்லா சாதியும் சேர்ந்தவர்கள் ஒரே மேடையில் நிற்கின்றார்கள். திமுகவில் அப்படி கிடையாது. வேணா பாருங்க, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி இப்படின்னு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க. ஆனால் அதிமுகவில் மட்டும்தான் ஒன்றிய செயலாளர், கிழக்கை செயலாளர்லாம் கூட பொதுச் செயலாளர் ஆக முடியும், முதலமைச்சர் ஆக முடியும். அதற்கு சான்று நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1999 மற்றும் 2001 தேர்தலில் திமுக பாஜகவோட கூட்டணி ஆட்சி அமைச்சாலும் அதில் பங்கேற்றாலும் அப்போ மட்டும் பாஜகவோட உங்களுக்கு கூட்டணி வைக்கும்போது இனிச்சிச்சு, நாங்கள் கூட்டணி வச்சா மட்டும் கசக்குதா அப்படின்னு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் அதிமுக செயல்படுகிறது. இன்பதுரை பாருங்க, அவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். அவருக்கு அதிமுகவில் பதவி கொடுக்கவில்லையா, இடம் கொடுக்கவில்லையா? இங்கு உழைப்பவர்களுக்கு மரியாதையும் உரிமையும் கண்டிப்பாக வழங்கப்படும். ஜனநாயகம் இருக்கக்கூடிய ஒரு கட்சினா அது அதிமுக தான். இங்கே தான் கிளை செயலாளர் கூட பொதுச் செயலாளர், முதல்வர் ஆக முடியும். திமுகவில் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுக ஆட்சியில் தான் ஏகபோகமான நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்தது. 17 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம். ஸ்டாலின் ஆட்சிக்கு 50 மாதங்கள் ஆகிட்டு ஒரு மருத்துவக் கல்லூரி கூட இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு. நம்ம ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பொம்மை முதல்வராகவே செயல்பட்டு வருகிறாரு. நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் பாஜகவோட கூட்டணி அமைத்து விட்டோம், நாங்கள் தமிழகத்தை அடக வைத்து விட்டோம், கட்சியை அடக வைத்து விட்டோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அதிமுகவின் மீது அதிமுகவினுடைய வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாத சூழலில் இது போன்ற குறைகளை எல்லாம் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம், எடப்பாடி பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்றத கமெண்ட்ஸ் வாயிலாக சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.